என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரி செய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் அந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும், பங்குச்சந்தைகள் அபரிதமாக பெருமளவில் ஏறும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். இன்றைக்கி ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி பெரும்பாலும் ரொம்ப குறைவாக பணம் வச்சுக்கிறவங்களுக்கு பயன்படாது, அல்லது இதில் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஐடியாவே எனக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். நான் துபாயில் ஒரு பெரும் பணக்காரர் ஒருத்தரை சந்தித்தேன். அவர் என்ன சொன்னார்னா, சார், நம்முடைய பங்குச்சந்தை பாருங்கள், அடிக்கடி பெருமளவு சரியும், ஆனால் அடுத்த ஒரு வருஷம் 2 வருஷத்தில் பங்குச்சந்தைகள் அபரிதமாக மேலே ஏறிடும். லீமன் பிரதர் கொலாப்ஸ் போது பார்த்திங்கன்னா 50% இறங்குச்சு. மார்ச் மாதம் 9ஆம் தேதி 2009 அன்றைக்கி தான் மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆச்சு. ஆனால் அடுத்த ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட 100% மேலே ஏறிடுச்சு. அதே போல் தான் கரோனா வைரஸ் பீரியட்லேயும் ஒரு கிட்டத்தட்ட 40% இறங்கிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஒரே வருஷத்தில் 100% மேலே ஏறிச்சு. ஸோ எப்போல்லாம் நம்முடைய பங்குச்சந்தைகள் மிக பெரும் அளவு சரிகிறதோ, அடுத்த 1-2 ஆண்டுகளில் பங்குச்சந்தைகள் ரொம்ப அபரிதமாக மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், ஒரு 1 கோடி ரூபாய் என்கிட்ட இருக்குது. அவர் ஒரு என்ஆர்ஐ. அந்த பணத்தை நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். அதில் வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு எனக்கு டேக்ஸும் கிடையாது. ஸோ ஒரு வருஷத்துக்கு எனக்கு ஒரு 7 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு வச்சிங்களேன். ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுப்போம். ஸோ 1 கோடி ரூபாய் நான் எஃப்டி போட்டேன், ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அந்த அக்கௌண்ட்டில் 7 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு இருக்குது. சரி, அந்நேரத்துக்கு ஒரு வேளை பங்குகள் நிஃப்டி 10%க்கும் அதிகமாக இறங்கி இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அதனுடைய ஹையிலேருந்து 10%க்கும் அதிகமாக இறங்கி இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் என்ன பண்ணுவேன் சார், அந்த 7 லட்ச ரூபாய் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது இல்லையா, அது இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னு நான் நினச்சிப்பேன். நம்ம காசு 1 கோடி ரூபாய் அப்படியே இருக்குது, 7 லட்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது, அந்த 7 லட்சம் இன்ட்ரெஸ்ட் வரலன்னு நினச்சிக்கினே நான் இங்கே கால் ஆப்ஷன் பை பண்ணுவேன். அது என்ன மாதிரி கால் ஆப்ஷன் பை பண்ணுவேன்னா, அட் த மணி காலை பை பண்ணுவேன். அதுவும் எப்படின்னா, கரண்ட் மந்த்து அதுக்கெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா கரண்ட் மந்த்லாம் பை பண்ணிங்க, ஒருவேளை மார்க்கெட் கீழே போச்சுன்னா அந்த 7 லட்சமும் 0 ஆகிடும். ஆனால் டிசம்பர் மாதத்துக்கு பண்ணுவேன். அதாவது சப்போஸ் இப்போ ஜனவரின்னு வச்சுங்களேன், டிசம்பர் மாதத்துக்கு 25,000 காலை பை பண்ணணும். அது அந்த எவ்வளோ 7 லட்சம் இருக்குதோ அந்த 7 லட்சத்துக்கு நான் பை பண்ணிடுவேன் சார். அதுக்கப்புறம் ஒரு வேளை பங்குச்சந்தைகள் மீண்டு மிகப்பெரிய லெவலில் மேலே போனால் நான் கால் ஆப்ஷன் பை பண்ணது எனக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். ஒருவேளை தொடர்ந்து பங்குச்சந்தைகள் இறங்கி என்னுடைய காசு அப்படியே மொத்தமே 0வாக போயிட்டாலுமே நான் அப்பவும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் 1 கோடி ரூபாய் போட்டிருந்தேன், அந்த 1 கோடி ரூபாய் அப்படியே தான் இருக்குது. அதில் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து நான் இந்த கால் ஆப்ஷன் பை பண்ணேன், அவ்வளோதான். அதனால் நான் வருத்தப்பட மாட்டேன். அதே போல் ஒருவேளை தொடர்ந்து பங்குச்சந்தைகள் இறங்கி இன்னொரு 10% இறங்குது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், சரி, போன வருஷம் 7 லட்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது, அதை போய் காலை பை பண்ணிட்டோம். இப்போ இந்த வருஷமும் ஒரு 7 லட்சம் வரும் இல்லையா, ஆனால் இந்த வருஷம் முடிஞ்சால் தான் வரும். அது முடியும் போது கண்டிப்பாக வந்துடும். அதனால் நான் வேறு ஏதாவது ஒரு 7 லட்சம் என்னோடய சொந்த தொகையை எடுத்து நான் திரும்ப போய் அதே போல் அட் த மணி ஒரு வருஷத்துக்கு கால் ஆப்ஷன் நான் பை பண்ணுவேன். ஒருவேளை தொடர்ந்து பங்குச்சந்தைகள் கீழே போய் எல்லாமே 0 பண்ணாலுமே பரவாயில்ல, எனக்கு அடுத்த வருஷம் அந்த 7 லட்சம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துடும் பேங்க்லேருந்து. ஸோ என்னோடய 2 வருஷம் இன்ட்ரெஸ்ட் போச்சு, ஆனால் என்னோடய காசு அப்படியே 1 கோடி ரூபாய் அப்படியே பத்திரமா இருக்குது. இதுதான் சார் நான் பண்ணுறேன். நான் தொடர்ந்து கடந்த 10 ஆண்டு காலமாக நான் அதை பண்ணின்னு வரேன், நல்ல லாபம் வருது அப்படின்னு சொன்னார். நான் அதையெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஆனால் சென்ற ஆண்டு ஒரு வேளை இதை அவர் செஞ்சிருந்தால் 26,300 வரைக்கும் பங்குச்சந்தைகள் போயிட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட 10% இறங்கி 24,000 வந்தது. எப்போ 24,000 வந்தது? சம்டைம் ஜனவரி பிப்ரவரியில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ டிசம்பர் மாதத்துக்கு அவர் 24,000 காலை பை பண்ணியிருப்பார், 7 லட்ச ரூபாய் கொடுத்து. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், தொடர்ந்து பங்குகள் இறங்கிச்சு.
26,300லேருந்து 24,000 போயிட்டு 24,000லேருந்து திரும்ப 23,500, 23, 22,500, 22,000 உடைச்சிது. அப்போ அது இன்னொரு 10% ஆயிடுச்சு. அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பாரு, இன்னொரு 7 லட்ச ரூபா சொந்த தொகையை கொடுத்து அதை அடுத்த வருஷம் வட்டி இப்போ போட்டு 22,000 காலை அவர் பை பண்ணியிருப்பார் டிசம்பர் மாதத்துக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இன்னும் கொஞ்சம் ஒரு 200-300 பாயிண்ட் கீழே போயிட்டு அப்படியே மேலே வந்து கிட்டத்தட்ட 26,000 கிட்ட போச்சு போன வருஷம் டிசம்பர் மாதம் வாக்கில். அப்போது அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட், அந்த 22,000 கால் பையும் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம், 24,000 காலம் நல்ல பை கொடுத்துருக்கோம், ப்ளஸ் அவருக்கு பேங்க்கில் எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டும் வந்திருக்கும். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் போட்ட பணத்துக்கு எஃப்டிக்கு ஒரு 7-8% வங்கிலையும் ஒரு 20-25% இந்த பக்கமும் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 25%-30%. ஒரு 25%-30%லாம் வந்து பிஸ்னஸில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் இப்போது. ஆனால் இது வந்து அவரால் ஒவ்வொரு வருஷமும் பண்ண முடியாது. எப்போல்லாம் 10% விழுதோ அப்போ தான் பண்ண முடியும். ரெண்டாவது 10% விழுந்ததுக்கப்புறம் தொடர்ந்து இறங்குமானா இறங்கலாம். 20% அப்புறம் தொடர்ந்து இறங்கலாம். இறங்கி அதை மொத்தமே 0 போகலாம். ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படுறதில்லை. ஆனால் இதுவரைக்கும் இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே 2008 50%, 2020 40%, 2004 பிஜேபி தோற்ற போது 30% இறக்கம் கண்டு இருக்குது. அதை தவிர்த்து 20% மேலே பெருசாக நம்முடைய பங்குச்சந்தைகள் இறங்கினதா சரித்திரம் இல்லை. ஆனால் அந்த 3 இன்சிடென்ட்லையுமே அடுத்த ஒரு வருஷத்தில் பங்குச்சந்தைகள் 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஸோ இதுதான் அவருடைய ஸ்டடியினுடைய ஒரு பாயிண்ட்டு. இது வந்து பயன்படுத்தலாம். இப்போ 10% குறைஞ்சாதான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணுமா அப்படின்னா கிடையாது. பங்குச்சந்தைகள் அபரிதமாக மேலே ஏறுவதற்கு எப்போ வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தலாம். ஆனால் பெரும்பாலும் 10% 20% இறங்கினா தான் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சாதாரணமாக ஏறுறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும்? ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னென்னா, பங்குச்சந்தைகள் 5% தான் இறங்கி இருக்குது, 4-5% தான் இறங்கி இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இது 0 ரிட்டர்னில் இருக்குது. 1.25 வருஷமாக கிட்டத்தட்ட 0 ரிட்டர்ன், நெகட்டிவ். 1.25 வருஷமாக கிட்டத்தட்ட பங்குச்சந்தைகள் -4-5% இருக்குது. மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் ரொம்ப ப்ளீடிங்காக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் சோல்டாக இருக்குது. ஆனால் உலக சந்தைகள் எல்லாமே ஆல் டைம் ஹை நோக்கி போயின்னு இருக்குது. அப்போது ஒருவேளை பட்ஜெட் நல்ல பட்ஜெட்டாக இருந்தால் பங்குச்சந்தைகள் அபரிதமாக மேலே ஏறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஏதோ பணம், நம்ம ஒரு கோடின்றது அவர் என்னுடைய செல்வந்தர் நண்பர், ஒரு சாதாரணமாக ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு 20 லட்ச ரூபாய் எஃப்டி இருக்குதுன்னா அதில் வந்து ஒரு வட்டி வந்து ஒரு 1,40,000 வரும். அந்த 1,40,000க்கு இவர் வந்து போய் ஒரு காலை பை பண்ணலாம். இப்போது அவருடைய கதையை பேஸ் பண்ணி தான் நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நான் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிறு முதலீட்டாளர்களுக்கு, பணமே இல்லாதவங்களுக்கு இல்லை. பட் பணமே இல்லாதவங்களும் செய்யலாம். ஆனால் லாஸுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பணத்தோடு இருக்கிறவங்களுக்கு லாஸே வராதுன்னு என்னென்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த இன்ட்ரெஸ்ட் இங்கே லாஸ் ஆகிடும், அவ்வளோதான். மற்றபடி வந்து அவங்க பிரின்சிபல் அமௌண்ட்டில் லாஸ் வராது. ஆக்சுவலாக அந்த இன்ட்ரெஸ்ட்டில் லாஸ் வந்தாலுமே அது லாஸ் தான் கணக்கு. பட் இருந்தாலும் அது ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். பரவாயில்லைங்க, நான் 100 ரூபாய் எஃப்டியில் போட்டால் அது 100 ரூபாய் அப்படியே தான் இருக்குது, அதுலேருந்து அந்த வட்டி தான் அந்த பங்குச்சந்தையில் எனக்கு வீணாக போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு. சரி, இப்போது உங்ககிட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்கிறது அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஏதோ ஒருத்தர்கிட்ட ஒரு 20, நான் உங்ககிட்டன்னு சொல்லக்கூடாது, சொன்னால் அது வந்து ரெக்கமெண்டேஷன் ஆகிடும். யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்குது. அதை வந்து பேங்க்கில் எஃப்டி போட்டாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1,40,000 ரூபாய் வட்டி வரும் அப்படின்னு வச்சுப்போம். சரி, இப்போ என்ன பண்ணுவோம், நான் என்ன எதிர்பார்க்குறேன், இந்த பட்ஜெட்டில் ஒரு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும், பங்குச்சந்தைகள் நல்லா அபரிதமாக மேலே போகும்
அதுவும் பட்ஜெட் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணால் பட்ஜெட் அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேவே மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், 3ஆம் தேதி எக்ஸ்பைரிக்கு ஒரு 25,000 காலை நான் பை பண்ணுறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 450 ரூபாயில் ட்ரேட் நடக்குது. ஸோ இப்போ என்னுடைய நண்பர் என்ன பண்ணுவார்னா, இன்னும் 450 ரூபா தோராயமாக இருந்தது 450 ரூபா ஒரு இதுக்கு இன்ட்டு 65 ஒரு லாட் சைஸு கிட்டத்தட்ட 30,000 ரூபா. அவர் என்ன பண்ணார், அந்த 7 லட்சம் ரூபாய்ங்க இதை பை பண்ணுவார். கிட்டத்தட்ட 20 லாட்டு பை பண்ணுவார். அவ்வளோதான், அப்படியே விட்டுருவார். வந்தால் லாபம், வரலைன்னா அந்த 6-7 லட்சம் லாஸு. எனக்கு ஒரு வருஷத்தில் அது வட்டி வந்துடும். ஒரு சிறு முதலீட்டாளர்கள்லாம் எப்படி அப்படி பண்ண முடியும்? அவங்கக்கிட்ட பணம் இருக்காது, வட்டி வராது. 6 லட்ச ரூபாய் எப்படி இல்லை, ஒரு லாட் பண்ணாலே கிட்டத்தட்ட 30,000 லாஸ் ஆகிடும். நான் பங்குச்சந்தைகள் மேலே போகணும் அப்படின்ற கேரண்டி கிடையாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், நார்மலாக என்ன பண்ணுவாங்க, இந்த 25,000 காலை பை பண்ணுறவங்க மேபி 26,000 காலை செல் பண்ணுவாங்க. ஆனால் 26,000 கால்னால் பெருசாக ப்ரீமியம் இருக்காது. 450 ரூபாய்க்கு பை பண்ணிவிட்டு செல் பண்ணிங்கன்னா ஒரு 30 ரூபா தான். அப்போ உங்கள் காசு வந்து ஒரு 30 ரூபா தான் குறையும். ஆனால் இதுக்கு பதில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து அந்த பை பண்ணுறத ஜூன் மாதம் சீரீஸில் போயிட்டு ஒரு 27,000 அல்லது 28,000 அதோட செல் பண்ணலாம். அப்போ என்னென்னா, நீங்கள் 28,000 கால் 150 ரூபாய்க்கு செல் பண்ணுறீங்க, 150 ரூபாய் கிடைக்குது. இது 450 ரூபா. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கை விட்டு ஒரு 300 ரூபா தான் கொடுக்குறீங்க. அப்போ கை விட்டு நம்ம கொடுக்குற காசு வந்து 30,000 கிட்டத்தட்ட ஒரு 18,000 ஆகிடும். இதுக்கு மார்ஜின் வந்து ஒரு 49,000. இங்கே பாருங்கள், இதில் மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ வருதுன்னா ஒரு 25,000 தான் வருது. ஸோ இப்போ யாரோ ஒரு நபர்கிட்ட 20 லட்ச ரூபாய் கேபிட்டல் இருக்குது. அந்த 20 லட்ச ரூபாய் அவர் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறாரு. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,40,000 வட்டி வரும். இதில் வந்து மேக்ஸிமம் லாஸ் வந்து 25,000 வச்சுப்போமே. அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 லாட்டு அவரால் இதை பண்ண முடியும். ஒரு 5 லாட்டு இவர் பண்ணார்னால் அஞ்சு லாட்டு பை பண்ணிட்டு இதை 5 லாட்டு செல் பண்ணார்னா பாருங்க, அவரோட மேக்ஸிமம் லாஸ் வந்து 1,30,000 ரூபாய். ஆனால் ப்ராஃபிட் பாருங்க, ஒருவேளை பட்ஜெட்டுக்கு பங்கு சந்தைகள் நல்லா மேலே போய் ஒரு 26,500 தாராளமாக போகலாம். ஏன்னா உலகத்தில் பெரும்பாலான பங்கு சந்தைகள் ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. நாம தான் ஆல் டைம் ஹைலேருந்து ரொம்ப கீழே இருக்கிறோம். ஒரு 26,500 அப்படிலாம் போச்சுன்னா உங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் ப்ராஃபிட் வரும். இப்போ உங்களோட 20 லட்ச ரூபாய் எஃப்டி அப்படி வச்சிங்கனாலே இது ஒரு 3 லட்சம் ப்ராஃபிட் வந்ததுனாலே கிட்டத்தட்ட 15% ரிட்டர்ன் ஆகிடுது. உங்கள் டோட்டல் 20 லட்சத்துக்கே நான் பேசுகிறேன். ப்ளஸ் அதில் உங்களுக்கு எஃப்டி ரிட்டர்ன் ஒரு 7% வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20% மேலே உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ 20% மேலே பணத்தை பேங்க்கில் எஃப்டி போட்டுட்டு ரிட்டர்ன் வர்றது வந்து பெரிய விஷயம். ஆனால் லாஸ் வந்தால் மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்ததோ அந்த இன்ட்ரெஸ்ட் இதில் லாஸ் ஆகிடும். அப்போ அந்த 20 lakhs கேபிட்டல் அப்படியே உங்களுக்கு இன்டாக்டாக இருக்கும். அதில் உங்களுக்கு ₹1 லாஸ் வராது. ஸோ த லாஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து இது பண்ணுறதை விட இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இது வந்து பட்ஜெட் டே அன்னைக்கே ஏறணும் அல்லது அடுத்த 2 நாட்கள், அடுத்த 2 நாட்களுக்குள்ள நல்லா ஏறணும். February 3ஆம் தேதி எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். ஒருவேளை சார் பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 2 நாள் கூட இருக்கும் சார், ஆனால் பட்ஜெட்டில் புரட்சிகரமான திட்டங்கள்லாம் வந்து தொடர்ந்து February, March, Aprilலாம் வந்து தொடர்ந்து பங்குச்சந்தைகள் மிகப்பெரிய லெவலில் ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணாமல் நேரடியாக டிசம்பருக்கு போயிட்டு ஒரு 25,000 காலை பை பண்ணணும். ஒரு 25,000 கால். ஆனால் 25,000 கால் பாருங்கள், 2,350 ரூபாயில் இருக்குது. அப்போது இது எப்போ உங்களுக்கு லாபம் வரும்னா, நிஃப்டி வந்து 27,350க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு லாபம்.
சரி, அவ்வளோ போகும்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை பை பண்ணிவிட்டு 28,500 காலை வந்து ஒன்று செல் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு லாட்டு தான். மேக்ஸிமம் லாஸ் 1,20,000. ஒருவேளை பங்குச்சந்தைகள் கிராஷ் ஆச்சுனால் அதிகபட்ச லாஸ் 1,20,000. அந்த 1,20,000 நமக்கு எஃப்டியிலேருந்து இன்ட்ரெஸ்ட் வருது, பரவாயில்ல. ஆப்பர்ச்சுனிட்டி காசு போனால் போது நம்ம ஒரு புல்லிஷ் வியூ எடுத்தோம். பட் ஆனால் அது எப்போ அந்த லாஸ் வரும்னா, நிஃப்டி வந்து 25,000 கீழே போகணும். இல்லை, யோசனை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே 1.25 வருஷமாக நம்ம எங்கேயுமே போகலை. 1.25 வருஷமாக நம்ம வந்து மைனஸில் இருக்கிறோம். இன்னொரு 1 வருஷமாக நம்ம மைனஸில் இருப்போமா? அது தெரில. 2 வருஷம் 2.5 வருஷம்லாம் மைனஸில் போச்சுன்னா நம்முடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலில் வரும். பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலில் வந்ததுனால் அடுத்த தடவை ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்காகவாவது கண்டிப்பாக ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க ஏதாவது நல்லது பண்ணி ஏதாவது பங்குச்சந்தை ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இதனுடைய அடிப்படை வாதம். பட் இல்லைன்னா பாருங்கள், 2.5 வருஷமாக மார்க்கெட் இறங்கி இருக்குது. அப்போ பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணவங்க அதெல்லாம் என்ன ஆகும்? ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த வட்டி மட்டும்தான் நமக்கு லாஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. இதுக்கும் ஒரு 49,000 தான் நம்ம மார்ஜின் அந்த ப்ரீமியம் நம்ம பே பண்ண வேண்டி வரும். அதை பே பண்ணிட்டா ஒருவேளை பங்குச்சந்தைகள் நல்ல அபரிதமாக மேலே போச்சுன்னா நல்ல லாபம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தேன். இந்த ஸ்ட்ராட்டஜி பொதுவாக நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கிறவங்க அதில் வர வட்டி, அந்த வட்டியை வந்து இங்கே ரிஸ்க்காக எடுக்கலாம் அப்படிங்கிறது. சிலர் என்ன பண்ணுவாங்க, சரி என்கிட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை, ஆனால் என்கிட்ட ஒரு 1,30,000 ரூபாய் இருக்குது, போனால் போது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா இந்த வீடியோ ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ, நாட் ரெக்கமெண்டேஷன் வீடியோ. இந்த எஜுகேஷனை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது அது உங்களுடைய விருப்பம். அதில் யாருமே தலையிட முடியாது. ஸோ இது வந்து இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஸோ பட்ஜெட்டுக்கு முன்னாடி 2 அல்லது 3 ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன்னு சொன்னேன். இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் வந்து கால் ஸ்ப்ரெட். ஓகே, இதில் வந்து நம்ம கால் கிட்ட இருக்கிற காலை பை பண்ணுறோம், தூரம் இருக்கிற காலை செல் பண்ணுறோம். இதனால் நம்ம கையை விட்டு காசு கொடுக்குறோம். அதனால் இந்த டெபிட் கால் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. சரி, அப்புறம் இதுக்கு வந்து நான் வச்சிருக்கிற பேர் என்னென்னா கால் ஸ்ப்ரெட் ஃபைனான்ஸ்ட் பை எஃப்டி இன்ட்ரெஸ்ட். கால் ஸ்ப்ரெட், அந்த கால் ஸ்ப்ரெட்டுக்கு நம்ம கொடுக்குற காசு அது மேக்ஸிமம் லாஸு, அதை வந்து எங்கேருந்து ஃபைனான்ஸ் பண்ணுறோன்னா எஃப்டி இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஃபைனான்ஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு படத்தில் ஒரு வசனம் வரும், பேர் வச்சே சோறு வச்சாடான்ட்டு. இந்த பேரில் என்ன இருக்குது, ப்ராஃபிட் வந்தால் சந்தோஷம்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நானே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஒரே குழப்பம் என்னென்னா, பை பண்ணுறது February 3க்கு பை பண்ணணுமா இல்லை டிசம்பருக்கு பை பண்ணணுமா, இல்லை இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் பண்ணாலும் பண்ணுவேன். அது அப்பப்போ எனக்கு இருக்கிற மூடை பொறுத்தது. ஸோ பார்ப்போம் இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்க போகுது அல்லது லாஸ் கொடுக்க போகுது அப்படிங்கிறது பட்ஜெட்டுக்கு அப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.